3 பேருக்கும் வியாபாரம் ஆகுது பயங்கரமாக. நம்மளுக்கு மட்டும் பானிபூரி வியாபாரமே ஆக மாட்டுதே. இவங்க 3 பேரும் ஏதோ ஒரு கேரளாவில் போய் மந்திரிச்சுன்னு வராங்கய்யா அப்படின்ட்டு அவரே என்ன பண்ணுறாரு, சிந்தனையை உருவாக்கி கொள்கிறார். இங்கேருந்து கேரளாவுக்கு போகிறார். அங்கே என்ன பண்ணுறாங்க, உனக்கு தொழிலே போட்டு எதிரி இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இவர் என்ன பண்ணுவார் உடனே, ஆமாம் சாமி ஆமாம் சாமி கரெக்டாக சொல்லிட்டீங்க சாமி. எல்லா தொழிலும் போட்டி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். இவர் என்ன நினச்சிவார், நம்ம 3 பேர் இருக்கானுங்க, நீ பானிபூரி கடை வச்சுதே அந்த 3 பேருக்கு தெரியாது, புரியுதுங்களா? தெரிஞ்சாதான் நம்ம உனக்கு எதிரி, தெரியவே தெரியாது. ஆனால் இவர் என்ன சொல்றாரு, ஆமாம் சார் கரெக்டாக சொல்றீங்க, 3 பேர் என் எதிரி, நீ தான் அவனுக்கு எதிரியாக நினச்சினுங்கிற. அவர் என்ன பண்ணுவார், சரி 1 லட்ச ரூபா ஆகுனுவார். இவர் வச்சுக்கிட்டே பானிபூரி கடை ஒரு நாளைக்கு டைட்டாக ஒர்க் பண்ணாலே 2000 ரூபா தான் கிடைக்கும். 1 லட்ச ரூபான்றது ஒரு 2 மாதம் இன்கம் எடுக்கணும். பரவாயில்ல சாமி, நல்லபடியாக ஆனால் பரவாயில்ல சாமி, பக்காவாக எனக்கு நான் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணும். ஒரு தகுடு கொடுப்பார், வாங்கின்னு அதை அந்த பானிபூரி கல்லால் வச்சுருவார். இப்போ கண்டிப்பாக வியாபாரம் ஆகும். இங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. எப்படி ஆகுது? ஏன்னா இவருடைய மனநிலையில் அந்த சாமியார் சொல்லியிருப்பார், இதுக்கப்புறம் போ நல்லா வியாபாரம் ஆகும்னு. அந்த மனநிலை இவருக்கு என்ன இருக்கும், வியாபாரம் ஆகும், வியாபாரம் ஆகிடும் 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 ஆகிடும்ன்ற ஒரு மனநிலை இவர் என்ன பண்ணுறாரு, தன்னை அறியாமே இயங்க வைக்கிறாரு. அந்த எண்ணம் 1 வாரத்துக்கு வேலை செய்யும், 1 வாரத்துக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ஆகிடும். இதுதான் பரிகாரம்.